டிட்வா புயலால் தஞ்சை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் 30 பேர் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் தஞ்சை வந்துள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது இந்த டிட்வா புயல் மையம் கொண்டுள்ளதால் தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை உள்ள மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தஞ்சை மாவட்டத்திற்கு 30 பேர் கொண்ட, அதாவது தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் தஞ்சை வந்திருக்கிறார்கள். இந்த மீட்பு குழுவினர் 30 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் இன்று காலை தஞ்சை உள்ள சத்யா விளையாட்டு அரங்கில் உள்ள அந்த மைதானத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் இவர்களுடன் அதாவது வெள்ளாபாயம் ஏற்பட்டாலோ அல்லது சாலையில் சாலையில் மரங்கள் விழுந்து போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டாலோ அந்த பகுதிகளுக்கு சென்று இவர்கள் மீட்பு படையினர் சென்று அங்குள்ள மக்களை பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வருவதற்காக தான் இவர்கள் இந்த பேரிடர் மீட்பு குழுவில் தங்கி வந்திருக்கிறார்கள். இவர்கள் அதாவது மிதவை, ஜெனரேட்டர், மரம் மறுக்கும் எந்திரம், டார் பிளேட் உள்ளிட்ட மீட்பு உபகரணங்கள் எடுத்து வந்திருக்கிறார். இவர்கள் மாவட்ட ஆட்சியர் எந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த பகுதிக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்ட பிறகு அந்த பகுதிக்கு இவர்கள் சொல்லுவார்கள். இவர்கள் 2 குழுவாகவும் சில வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 15 பேர் கொண்ட குழுவாகவும் சில வாய்ப்பு இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மிக அதிகமான இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த 30 பேர் 10 குழுக்களாக 10 பேர் கொண்ட குழுக்களாக 3 குழுக்களாக செல்லவும் வாய்ப்பு இருப்பதாக அந்த குழு தலைவர் சார்பு ஆய்வாளர் அனுசியா தெரிவித்தார். எந்த நேரத்திலும் தயார் நிலையில் இருக்கிறோம். பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று மக்களை மீட்பதற்கும், அதே நேரத்தில் போக்குவரத்து இடையூறாக மரங்கள் உள்ளிட்ட சாலையின் மரங்கள்ல விழுந்தால் உடனடியாக மரமறுக்கும் எந்திரம் மூலம் அதை சீர் செய்து போக்குவரத்து சீர் செய்யவும், அதே நேரத்தில் மின் துண்டிப்பு ஏற்பட்டால் அந்த இடத்திற்கு சென்று டார் பிளேட், அதே மாதிரி ஜெனரேட்டர் உள்ளிட்ட வசதிகள் தாங்கள் வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதனால இந்த டிட்வா புயல் காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த இடத்திற்கு உடனடியாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் சென்று மீட்பு பணியில் ஈடுபட இந்த 30 பேர் கொண்ட குழுவினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.